ரிஷப ராசிக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது, உங்களுக்கு குரு 2ஆம் வீட்ல இருக்கிறாங்க. சனி வந்து 11ஆம் வீட்ல இருக்கிறாங்க. கேது வந்து 4ஆம் வீட்ல இருக்காங்க. ராகு வந்து 10ஆம் வீட்ல இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த காம்பினேஷன்ஸே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. என்னன்னா, கேது இருக்கக்கூடிய இடத்த எப்பவுமே நம்ம கவனத்தில வச்சுக்கணும். ஃபேமிலியில ஒரு சில டிட்டாச்மெண்ட்ஸ் பார்க்குற மாரி இருக்கும். இந்த டிட்டாச்மெண்ட் பாசிட்டிவா தான் பார்க்கணும். அதாவது இப்போ வந்து உங்க வீட்ல குழந்தைங்க இருக்காங்க. படிக்கிறதுக்காக இன்னொரு இடம் லொகேஷன் மாறி போகக்கூடிய ஒரு அமைப்போ, இல்ல வேலை பார்க்குறதுக்கு இன்னொரு ஊர் போகிற மாரியான ஒரு அமைப்போ, இது வந்து நல்லபடியான அ ஒரு பிரிவு அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம சொல்லலாம். கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போற மாரி, இல்ல நீங்களே கூட எங்கேயாவது ஒரு ட்ராவல் பண்ணி போற மாரி, நீங்க அதிகமா ட்ராவல் பண்ற மாரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் இந்த மாரி ஒரு அமைப்பு இருக்கும். மத்தபடி அந்த கேது வந்து பெரிய கெடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணாது. இப்போ ரிஷபத்துக்கு டைம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், பாதி பேர் ஒத்துக்கவே மாட்டீங்க. ரிஷபத்துக்கு டைம் நல்லாயிருக்கு அப்படின்னா. என்னன்னா, உங்களுக்கு 10ஆம் ஸ்தானத்தில ராகு வராரு அப்படிங்கிறப்போ, திடீர்னு ஒரு குரோத், திடீர்னு ஒரு ஒரு இடம் மாறி போற மாரி, நீங்க நெறைய ட்ராவல் பண்ற மாரியான விஷயங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து சுக்கிரன். இந்த சுக்கிரன், ராகு இந்த காம்பினேஷன்ஸ் நீங்க பார்க்கும்பொழுது, பிரம்மாண்டத்த தான் காட்டும். அந்த சுக்கிரன் எவ்ளோ பிரம்மாண்டமாகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அப்ப அதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். தொழில் ரீதியா நெறைய மாற்றங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குங்கிறப்போ, அதோடு சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்றீங்க அப்படின்னா, நிச்சயமா உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஜென்ரலாவே ரிஷப ராசியில இருக்கவங்களுக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்கும். ஸ்டார்ட்டிங் ப்ராப்ளம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கம்மியாவே இருக்கும். செய்யலாமா? வேணாமா? இத நான் பண்ணுனா கரெக்ட்டா வருமா? 2டே விஷயம் தான். ஒண்ணு சக்சஸ் ஆகப்போகுது, இல்ல ஃபெயிலியர் ஆகப்போகுது. என்ன ஆனாலும் நம்ம அதுலேருந்து அடுத்த லெவல் நம்ம சரி பண்ணி தான் போக போறோம். இந்த வருடமே நான் என்ன சொன்னேன்? கரெக்ஷன்ஸுக்கான வருடம். அப்ப எங்கேயாவது அப்போ அகலக்கால் வைக்காம முதல் சின்னதா ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்குன்னா கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுங்க. ஏன்னா குரு இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு எக்ஸ்பேன்ஷன் அண்ட் குரோத் இந்த வருட கடைசியிலிருந்து அந்த எக்ஸ்பேன்ஷன் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். எடுத்தோன பிரம்மாண்டம் அப்படிங்கிறது வந்து ரிஷபம் போயிறக்கூடாது. அதோட வந்து ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்லாம் பார்க்கும் பொழுது, உங்களுக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கு அப்படின்னா, கற்பனை சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் அதிகமாவே குடுத்துரும் அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுக்கு அ அந்த நாலேட்ஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து சிதறிறக்கூடாது. குருவ கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, 2ல இருக்கக்கூடிய குருவ கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கிறீங்க. உங்களுடைய வாக்குஸ்தானங்கள் கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு இருக்கிற நாலேட்ஜ மத்தவங்களுக்கு ஷேர் பண்றீங்க, சொல்லிக் குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மைண்ட்ல பதியும். ஸோ ஸ்டூடண்ட்ஸ் இந்த மாரி விஷயங்கள ஃபோக்கஸ் பண்ணணும். கலைத்துறையில இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த வருடம் ரொம்ப நல்லாருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா 10ஆம் இடம் ராகு அப்படிங்கும்பொழுது சுக்கிரன், ராகுடைய காம்பினேஷன் பிரம்மாண்டம். அப்போ நீங்க வந்து இன்னும் ஒரு தேஜஸ் அதிகமாவே கூடும் அப்படின்னே சொல்லலாம் ரிஷபத்துக்கு. ரிஷப ராசியில இருக்கவங்களுக்கு வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன் வேலை பார்க்குறவங்களும் இருப்பீங்க. சில பேர் உங்க வாய்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணக்கூடியவங்களா இருப்பீங்க. அப்போ உங்களோட விசுத்தி சக்கரங்கள ஆக்டிவேட்டா வச்சுக்கிறது, கொஞ்சம் யோகாசன பயிற்சி முறைகள் பண்றது, பாடி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது, பாடி ஸ்ட்ரெச்சஸ் கொஞ்சம் பண்றது, கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் பண்றது, கொஞ்சம் உங்களுடைய ஹெல்த்ல ஃபுட் ஸ்டைல் கொஞ்சம் கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது. இந்த மாரி விஷயங்கள்லாம் கரெக்ட்டா ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா, ரிஷபத்துக்கு இந்த வருடம் அதுவும் முக்கியமா இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்க்கும் பொழுது நல்ல குரோத் அப்படிங்கிறது இருக்கு.